டேய் யாரா இது ஆடுனிக்கிட்டியா இல்லடா சரியா அது சொல்ல மாட்டேன் சொட்டம் பாத்து போயிடும் இதெல்லாம் சொல்லணும்ல அடுத்த ஆடுகளம் வயலூர் சீத்தாலப்பாக்கம் ரெடியா இருக்கு சார் சீத்தாலப்பாக்கம் வயலூர் ரெடியா இருக்கு சார் நெக்ஸ்ட் ரவுண்ட் சித்தாலப்பாக்கம் வயலூர் ரெடியா இருக்கு சார் மரக்கன்று அன்பல் போங்கிய திபுத்திரி பிரதேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு அணி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கப்பாண்ட வெற்றி கோப்பை கப்பான் நிக்கிறாங்க வந்துருப்பா ஆடியன்ஸ் பாக்குறாங்க அப்படி கப்பான் நிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி வாங்கலுங்க கப்பான் நிக்கிறாங்க தள்ளி நில்லுங்க ஆடியன்ஸ் எல்லாம் பாப்பாங்க கப்பல் எல்லாரும் தள்ளி நில்லுங்க இதற்கு அடுத்த போட்டியாக வயலூர் சித்தாலப்பாக்கம் நெக்ஸ்ட் மேட்ச் ரெடியா இருங்க மேட்ச் முடிஞ்சோடனே லேட் பண்ணாதீங்க கேப்டன் அனைத்து விளையாட்டு வீரர்களும் உணவு வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hey,
இன்னும் 2 போட்டிகளில் ஒவ்வொரு அணி களமிறங்க போவதால் பொதுமக்கள் யாரும் கலந்து செல்லாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு 2ஆம் பரிசினை வழங்கிய கே. உமா சபாபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என அணியின் சார்பாக வரவேற்கிறோம். அம்பேத்கர் அணி நடத்தும் 35ஆம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான கபடி போட்டிக்கு 2ஆம் பரிசு ரூபாய் 10,000 வழங்குபவர் கே. உமா சபாபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அரசாங்கம். ஆட்டத்தின் கடைசி 3 நிமிடம் பேர் நிறுத்துப்பா. எல்லா டீமும் வந்து சாப்பாடு வாங்கிக்கோங்கப்பா. உங்களுக்காக பெஞ்சு சாப்பாடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்பாக்கம் அணியினர் 14 புள்ளிகளும், புதுப்பாளையம் அணியினர் 3 புள்ளிகள் பெற்று பேவர் ஆஃப் கல்பாக்கம். இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு பரிசுகள் வழங்கிய அனைத்து கபடி அணியினருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களும் சாப்பாடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேர் நிறுத்துப்பா. கல்பாக்கம் 16 புள்ளிகளும், புதுப்பாளையம் 3 புள்ளிகளும் பெற்றுள்ள பேவர் ஆஃப் கல்பாக்கம். ஆட்டத்தின் கடைசி 1 நிமிடம். இன்னும் 2 போட்டிகளில் உள்ளூர் அணி களமிறங்க இருப்பதால் கிராமப்புற மக்கள் அவர்களின் ஆட்டத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
win by